சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர். மாறமாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை. நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை. வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை, சொல்லு தென்றலை. இங்கே வந்திருக்கோம், மலையனூர் வந்திருக்கோம். திரும்பவும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வரல. ஸோ அதனால் அவங்க கூட வந்துட்டு அப்படியே பொங்கல்லாம் வச்சுட்டு போகலாம். தேரப்போ வந்து பொங்கல் எதுவும் வைக்கலையா, அதனால் இப்போ மறுபடியும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். பட் இப்போ தம்பி வரல. நைட்டு வந்து தங்கிட்டு சரியாக வந்து குளிக்க போகலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலே ஃப்ரீயாக இருக்குது, தேருகிற எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேர் அன்னைக்கு எவ்வளோ கூட்டமாக இருந்தது. படுகளம் சாமி படுகளம். மறுபடியும் பூசு போகணும் கோயிலுக்கு வந்து. யாரையுமே ஆளே அம்மா போயிட்டு அப்படி சரி சாமி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுக்கலாம்ல. ஏன்னா காலையில இப்போ ஃப்ரீயாக இருக்குது, இன்னும் ஃப்ரீயாக நம்ம பார்க்க முடியாதுல்ல. சாமி போய் பார்க்க போகிறான். என்னது மூலஸ்தானம் சாரி, தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கோம். வேகமாக பேசு. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வந்து மூலஸ்தானம் உள்ளே போயிட்டு சாமி பார்க்க போகிறோம். நான் குழந்தை இருக்கும்போது வந்தேன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. கருவாடு வாங்குறாங்க, கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு. அடுத்தது போய் சிக்கன் வாங்கணும். பொங்கல் வச்சுட்டு அப்புறம் சிக்கன் குழம்பு, ரைஸு, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பிளான் பண்ணுறாங்க. கறி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன வருது எல்லாம் டேபிள் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். உக்காந்துனே அறிகிற போல இது. எப்படி மாறிக்கணும். செம்ம ஐடியாடா அவனுங்க, நல்ல ஐடியா தான். பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஆமாம், அதனால் நம்ம வந்து தண்ணி கேன் எடுத்துக்கணும். அப்படியே அதிலே வந்து டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைடா. தண்ணி பிடிச்சின்னு வராங்க. பல்லியா சட்டெல்லாம் கழுவிட்டு தண்ணி பிடிச்சின்னு வராங்க. இப்போ நீ தான் பார்த்தாங்க, நான் பேர் காய் அறிய ஆரம்பிச்சிட்டான். அடுப்பு பக்கத்துலேயே தண்ணி ஊற்றாதீங்க. ஆமாம், பக்கத்துலேயே ஊற்றிக்காத, இடையே தண்ணி இருக்கிற இடத்துல ஊற்று. என்ன வேணும்? பாரு இரு வர கழுவி தரணுமா? பண்ணிட்டேம்மா, போட்டு மஞ்சள் வச்சுட்டியா? பற்ற வச்சுட்டாங்க பொங்கல். கற்பூரம் வச்சு பற்ற வச்சு.
சாம்பார் ஊற்றணும். பொங்கிச்சு பொங்கலோ இரு பொங்கல் புகை என்கிட்ட வருது கரெக்டாக புகையில் வந்து நிற்குது. சின்ன சளிகண்டு இருந்தது புதுசு அதே தரல கூட இதுவும் இது கிண்டுறதால பொங்கி வந்துருச்சு. வரே ஒருத்தருக்கு பசி சமைச்சு சாப்பிட்ட டைம் ஆகும், அதனால டிஃபன் வாங்கி காலையில் சாப்பிட்றாரு. ஒருத்தர் சாப்பிட்டு வந்து பத்துனுங்கிறாரு. அவர் வரன்ட்டு வரவே இல்லை. சாமி படைக்க ஆரம்பிச்சாச்சு. கறி சாதம் சிக்கன் வறுவல் முட்டை கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு. சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. கரெக்டாக சாமி கும்பிடும்போது மோளம் அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வர கொஞ்சமா போதும் நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு படைச்சி சாப்பிட்டு அப்படியே வந்து கடத்தெரு பக்கம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வளையல் அந்த பொட்டுலாம் வாங்கிட்டு, அப்புறம் முக்கியமாக வளையனூர் போனால் எதாவது கோவிலுக்கு போனோன்னா அடையாளமாக எதனா வாங்குவோம்ல, அதனால் ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு அப்புறம் ஒரு சின்ன சிலை ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.